வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய சிறுவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் பல்வேறு யோக ஞான இறை நிர்வாக ரகசியங்களை நாம் பார்த்து வருகிறோம். கண்ணிலே தெரிகின்ற இந்த உலகம் அண்டவெளியில் மிக மிக சிறிய அளவில் சிறிய ஒன்று, ஒரு கடுகுக்கு சமானம் என்று கூறலாம். இப்படி வான்வெளியில் கணக்கில்லாத உலகங்கள், அண்டங்கள், பால்வெளிகள், நட்சத்திர கூட்டங்கள் என்று மனித கற்பனைக்கும் அறிவுக்கும் எட்டாத பல விஷயங்கள் இருக்கிறது. அதை ஆய்வாளர்கள் இன்றும் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நம் நாட்டு ஞானிகள், தீர்க்கதரிசிகள் இவற்றையெல்லாம் தங்களுடைய சூக்கும உடம்பிலே சென்று அனைத்தையும் பார்த்து நமக்கு செய்திகளாக விட்டு சென்றார்கள். அந்த செய்திகள் செவி வழியாகவே தொடர்ந்து வந்தது. அதை கர்ண பரம்பரை என்று கூறுவதுண்டு. கர்ணம் என்றால் காது. காது வழியாகவே தான் செய்திகள் இருந்தது. அதன் பிறகு கால வளர்ச்சியினால் அந்த ஏடுகளிலே எழுதி வைப்பது அல்லது கல்வெட்டுகளிலே பொறித்து வைப்பது என்று சில வழக்கங்கள் ஏற்பட்டது. அது மிக பிந்திய கால நடைமுறை. ஆனால் புராண காலம், இதிகாச காலம் என்று கூறுகின்ற போது அவையெல்லாம் நல்ல மனப்பாட சக்தி மிகுந்த மனிதர்கள். ஒரு சிறு எழுத்து கூட பிழை வராமல் அந்த குரு எதை உபதேசிக்கிறாரோ அதை அப்படியே நினைவில் வைத்து கொண்டு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அதை கூறி வந்தார்கள். இவர்கள் வேறு எதிலே எழுதி வைத்தார்கள் என்றால், மனம் என்கிற மிகப்பெரிய ஒரு கம்ப்யூட்டரை முறையாக பயன்படுத்திய காரணத்தால் இந்த மனதிலேயே அவர்கள் எழுதி வைக்கவும் எடுக்கவும் செய்கிறார்கள். இன்றும் நாமும் அதை செய்கிறோம். ஆனால் இந்த மனதை குறைந்த அளவு நாம் பயன்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் கம்ப்யூட்டரிலே விட்டுவிட்டு அதிலே தேடிக்கொள்ளலாம் என்கிற ஒரு நிலை சமீப காலங்களாக மிக வளர்ந்து விட்டது. கால்குலேட்டர் என்று வந்து இன்று எல்லாவற்றிற்கும் கம்ப்யூட்டர், சமைப்பதிலிருந்து அனைத்திற்கும் வந்துவிட்டது. நினைவில் வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, கேட்டால் உடனே சொல்லுகிறது. அந்த கால நடைமுறை அப்படி இல்லை. இந்த மனம் என்கிற மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப சாதனத்தை பயன்படுத்தும் முழுமையான ஆற்றலை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதன் விளைவாக பல அமானுஷ்ய காட்சிகளை அவர்கள் கண்டார்கள். மனிதனை தாண்டி இருக்கிற அனைத்துமே அமானுஷ்யம். மனிதன் தொடர்பான விஷயங்கள் மட்டுமே மனுஷ்யம் என்று கூறப்படுகிறது. அந்த முறையில் அவர்கள் விண்வெளியிலே ஆராய்ந்து கணக்கில்லாத லோகங்கள் இருப்பதையும், அங்கே பல்வேறு உடல்களில் பல்வேறு சக்தி அளவுகளில் பலர் வசிப்பதை கூறியிருக்கிறார்கள். இது காலங்காலமாக வந்தது. பிறகு ஏடுகளிலே எழுதப்பட்டது, நடைமுறை கண்ணால் பலர் பார்த்து அனுபவித்தது என்ற கால ஓட்டத்தில் வரும்போது பல செய்திகள் மறைந்து விடுகிறது. அன்று இருந்தது போன்ற ஒரு கட்டுப்பாடு, மனித கவன சிதறல்கள் இல்லாத காலம். ஆகவே ஒரு குறிப்பிட்ட பாடம், குறிப்பிட்ட ஒரு தத்துவம் என்றால் அதை தொடர்ந்து விடாமல் அதில் பிழை நேராமலும் பிற்சேர்க்கைகள் நேராமலும் அதில் மிகைப்படுதல் என்ற நிலை வராமலும் அது பாதுகாக்கப்பட்டு வந்தது.
மனிதர்களுடைய கவன சிதறல், விஞ்ஞான வளர்ச்சி என்று வந்தபோது, அது முறையாக ஒரு 2 கரைகளுக்குள் ஓடி வந்த ஒரு நதி, கரையினுடைய பலம் குறைய குறைய கரையை தாண்டி அது பறந்து போகக்கூடிய நிலையில் போய், அதனுடைய அந்த அடர்த்தி திறன், அந்த ஒழுங்கான சீரான ஓட்டம் இவைகளெல்லாம் மாறிப்போனது. இந்த மாறிப்போன காரணத்தால் பலவிதமான அர்த்தங்களெல்லாம் அனர்த்தமாக மாறி இன்று உலாவுகிறது. அதனால் உண்மை செய்திகள் கூட சந்தேகிக்கப்படும் நிலைக்கு இந்த மனித மனம் வந்துவிட்டது. இதை யாராவது மேல்நாட்டு அறிஞர்கள் இன்று நிறைய ஆய்வு செய்கிறார்கள். விண்வெளியிலே மனிதர்கள் இருக்கிறார்களா என்றெல்லாம். அந்த ஆய்வின் மூலம் ஏதேனும் வந்தால் அதை ஓரளவு மனித மனம் பரிசீலிக்கிறது. ஒரு சாதாரண ஒரு மனிதன் கூறினால் அதில் கணக்கில்லாத தர்க்கவாதங்களை வைப்பது ஒரு சிலருடைய வழக்கமாக இருக்கிறது. சிலர் அப்படியே நம்புவார்கள். சிலர் எல்லாவற்றையும் சந்தேகிப்பார்கள். அதற்கு ஆதாரம், நிரூபணம் என்றெல்லாம் கேட்பார்கள். பல விஷயங்களுக்கு ஆதாரமோ நிரூபணமோ நாம் விஞ்ஞான சோதனை கூடத்தில் செய்தது போல் செய்ய முடியாது. இப்போது நாம் விஷயம் என்ன என்றால், விண்வெளியிலே இருக்கின்ற கணக்கில்லாத நபர்கள், அவற்றுக்கு பல பெயர்கள். இவற்றை பொதுவாக கணங்கள் என்று அழைத்து விடுகிறார்கள். அதில் தேவகணம், மனுஷகணம், ராட்சசகணம், பூதகணம், மாரீகணம், பிரம்ம ராட்சசகணம், முனிகணம், யக்ஷர்களுடைய கணம் என்று இன்னும் பல பெயர்கள் கூறப்பட்டிருக்கிறது. கந்தர்வர்கள், கிண்ணரர், கிம்புருஷர், தானவர், தைத்தியர் என்று பல பல பெயர்களில் இவரை அனைத்துமே கணங்கள் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த அனைத்து கணங்களுக்கும் தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பவரை கணபதி என்று கூறுகிறார்கள். பதி என்றால் தலைவன், அரசன். இந்த கணங்கள் அனைத்திற்கும் தலைவராக விளங்குபவர் கணபதி என்ற விநாயகப் பெருமான். அதனால் அவரை முழுமுதல் கடவுள் என்றும் பிரணவத்தினுடைய வடிவம் என்றும் வைத்து எந்த செயலை செய்தாலும் அந்த விநாயகப் பெருமானை வணங்கி செய்கிற வழக்கம் நம் நாட்டிலே இருக்கிறது. இத்தனை கணங்களும் அவருக்கு கட்டுப்படுகிறது. அந்த விநாயகருடைய சிலைகளில், பழைய சிலைகளில் பார்த்தால் அவருக்கு ஒரு கோடரி ஒன்று கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும். தற்போதெல்லாம் அது இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. அதற்கு கண்ட கோடரி என்று பெயர். கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே என்று அவை பிராட்டியார் கூறுகிறார். அது 2 பொருளில் வரும். கோடாயுதம் என்பது தந்தத்தையும் கோடு என்று சொல்லுவார்கள். அவர் தந்தத்தை ஒடித்தது மகாபாரதத்தை எழுதுவதற்கு என்று புராணம் கூறுகிறது. அதில் பல நுட்பங்களை ஔவையாருடைய அகவல் யோக விளக்கங்களாக நிறைய விஷயங்களை அவர் கூறியிருக்கிறார். அந்த கோடாயுதம் என்பது இந்த இடத்தில் இந்த கண்ட கோடரி என்கிற இந்த கோடாயுதம் என்று அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமான் வேலை ஆயுதமாக ஏந்துகிறார். சிவபெருமான் சூலத்தையும், அம்பாள் சூலத்தையும், திரிசூலத்தையும், மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தையும், இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுதங்களுக்குள் பல நுட்பங்கள் இருக்கிறது. அவற்றை நான் பின்னர் கூற முயற்சிக்கிறேன். இப்போது அனைத்து கணங்களுக்கும் தலைவராக இருக்கிற அந்த விநாயகப் பெருமான் மண்ணில் இந்த கணங்களுக்கெல்லாம் நிர்வாக பொறுப்புகளை இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த அனைத்து கணங்களும் அது இப்போது இந்த அலுவலக ரீதியாக கூற முயன்றால், ஒரு பெரிய உயரதிகாரிக்கு கீழ்மட்டத்தில் உள்ளவர்களெல்லாம் ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விநாயகப் பெருமானுடைய கட்டுப்பாட்டிலே இந்த அனைத்து கணங்களும் வந்துவிடும். காவல் தெய்வங்கள், கிராமப்புற தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், கோட்டை காவல் தெய்வங்கள்,
இப்படி அனந்த விதமான பெயர்களை வைத்து நாம் அழைக்கிறோம். அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தி அளவீடுகளைக் கொண்டது. மானிட நிலையில் இருந்து இவைகள் கணநிலைகளுக்குச் சென்று, மீண்டும் பல்வேறு சுழற்சிக்கு ஆளாகி, அந்த மனப்பக்குவ நிலைகளை அந்தந்த உலகங்களிலெல்லாம் பார்த்து அனுபவித்து மீண்டும் மண்ணுக்கு வருகிறது, முக்தி அடைகிற காலங்களிலே. அதுவரை அது விண்ணிலே பல உலகங்களைப் பார்க்கிறது. அதைத்தான் மணிவாசகப் பெருமான் புல்லாகி பூடாகி என்று தொடங்கி முனிவராய் தேவராய் செல்லார் என்று இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் என்று கூறுவார். அதில் முனிவராய் என்று சொல்லுவது, இந்த முனி என்பது பல பொருள்களில் வருகிறது. தமிழில் முனி என்றால் கோபம் என்று ஒரு பொருள். கோபத்தை வென்றவர் முனிவன் என்றும், அந்த துணிவு மிக்கவர்கள் அந்த முனி என்ற தன்மையை அடைகிறார்கள் என்றும் இதற்கு 2 பொருள் இருக்கிறது. அந்த முனிவர் என்று கூறுவதில்தான் இந்த முனீஸ்வரன் என்ற ஒரு தேவதையும் கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு புராண கதைகள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஒரு கதை வடிவில் கூறினால்தான் அது நீண்ட காலம் அது உயிர்ப்போடு இருக்கும் என்பதற்காக அதற்கு ஒரு வரலாறு கதைகளெல்லாம் அனைவருக்கும் கூறப்பட்டிருக்கும். சுடலை மாடன் எப்படி அவர் பிறந்தார் என்றால் அதற்கு ஒரு கதை இருக்கிறது. இப்படி மாடசாமி என்றால் அது நந்தி தேவரை மாடசாமி என்று கூறுகிற வழக்கம் வந்தது. கோயிலில் இருந்தால் அவருக்கு ரிஷபாரூடர், நந்தி தேவர் என்று பெயர். வெளியே வைத்தால் அதற்கு மாடசாமி, மாடு நந்தி இரண்டும் ஒன்றுதான். அதைப்போல சிவனுடைய அம்சமாக சுடலை மாடன், சுடலை என்றும், சுடலை மாடன் என்றால் மாட்டிலே ஏறுகிறவர், மாடு வாகனமாக கொண்டவர் அந்த சுடலை மாடன். கருப்பசாமி என்பது கிருஷ்ணனுடைய அவதாரமாக கருமை நிறத்தோடு இருப்பதால் அது கருப்பசாமி என்று வைணவத்தினுடைய ஒரு பிரதிநிதித்துவமாக வைத்து வணங்குகிறார்கள். அது கேரளாவில் மிக அதிகம். அங்கே வைணவ வழிபாடு மிக சிறப்பு. ஆகவே அங்கங்கே கருப்பசாமிக்கு 18ஆம் படி கருப்பு என்று கருப்பசாமி வழிபாடு அங்கு அதிகம். அதுபோலவே காளி கருமை நிறத்தோடு இருக்கிறாள் என்றால் அது அம்பாள் கிருஷ்ணனுடைய தங்கை என்ற அடிப்படையில் அந்த கருமை நிறம் காளி தேவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் ஒரே சக்திகள். அவர்கள் செய்கிற வேலைக்கு தக்கவாறு ஒரு உருவத்தை எடுக்கிறார்கள். நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். பலருக்கும் இருக்கிற ஐயப்பாடு, தெய்வங்கள் ஒருபோதும் மனிதர்களைப் போல உடம்பெடுத்து உயிர் வாழ்ந்து உணவு உண்டு இனப்பெருக்கம் செய்து மடியக்கூடிய தன்மை உடையன அல்ல. அவைகளுக்கு மாமிச உடல் இல்லை. அதனுடைய உடல் தன்மைகளெல்லாம் மிக மிக அளவிலும் ஆற்றலிலும் மனித கற்பனைக்கு எட்டாதது. அந்த ஆற்றலை சாமானிய மனிதனுடைய கண்களால் பார்க்க முடியாது. பார்த்தால் கண்கள் பறிபோய்விடும். சில காட்சிகளை பார்த்தால் சித்தம் கலங்கிவிடும். அதனால் இறைவன் தன்னை மிக மிக குறைத்து கொண்டு, ஆற்றலை குறைத்து தன்னை பல விதங்களில் வெளிப்படுத்துகிறார். அவ்வாறு வெளிப்படுத்தும் போது ஒரு உருவத்தை எடுப்பார். இதை நான் ஏற்கனவே கூறியிருந்தாலும் மீண்டும் நான் கூறுகிறேன். அந்த உருவங்களை ஒளி உடலில் எடுக்கலாம். ஓன் உடம்பு போலவே தெரியும்படியாகவும் எடுக்கலாம். அதை தொட்டு வெட்டினால் இரத்தம் வருகிறது என்கிற நிலையையும் அந்த இறைவனால் செய்ய முடியும். அதை நன்றாக பகுத்து பார்க்க வேண்டும். இரத்தம் வருகிறது, இரத்தம் என்பதே எப்படி வந்தது என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இப்போது நம்ம தலைப்பை விட்டு வெளியே போய்விடுவோம். அப்படி விஷயங்கள் எல்லாம் நிறைய பொருள் தெரியாமல் கையாளப்படுவதால் பலவிதமான குழப்பங்களும் தர்க்கவாதங்களும் இன்றும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. சாப்பிடுகின்ற அரிசியும் காய்கறியும் தான் இரத்தமாக மாறுகிறது. தண்ணீர் தான் இரத்தமாக மாறுகிறது.
இந்த அரிசி தான் ரத்தம், இந்த காய்கறிகள் தான் ரத்தம் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உள்ளே பலவிதமான மாற்றங்களை அடைந்து அது ரத்தமாக உருவாகிறது. ஆகவே 5 பூதங்களை கையாளக்கூடியவர், 5 பூதங்களுக்கும் தலைமை பொறுப்பை வகித்து தன்னுடைய விருப்பப்படி ஆட்டுவிக்கிற இறைவன், இந்த 5 பூதங்களையும் எந்த விகிதாச்சாரத்திலும் கலந்து விதவிதமாக தன்னை தோற்றுவித்துக் கொள்ள முடியும். இதிலே முனீஸ்வரனை ஒரு காவல் தெய்வம் என்று பல இடங்களில் நம்முடைய தமிழ்நாட்டிலே வழிபாடு செய்கிறார்கள். இவைகளெல்லாம் இந்த உலக பரிபாலனத்திற்காக இறைவனால் வைக்கப்பட்ட சக்திகள். அதிலே இந்த முனி என்பது மிக ஆற்றல் பெற்ற ஒரு தெய்வம். இதையும் சப்தமுனி என்றும், இது கணக்கில்லாமல் 108 முனி என்றெல்லாம் கூறுவார்கள். லாடமுனி, சிவமுனி, வாள்முனி, பூதமுனி என்று நிறைய பெயர்களெல்லாம் இருக்கிறது. மதுரை பகுதியிலே பாண்டி முனி என்று வழங்குகிறார்கள். பின்னர் சடாமுனி என்றெல்லாம் கூறுவது உண்டு. இதில் அநேக இடங்களில் இந்த சடாமணி இருக்கலாம். ஒரே சக்தி ஒவ்வொரு வேஷங்களை போட்டது போல, ஒரு நடிகர் பல வேடம் போட்டு பல திரைப்படம் நடிப்பது போன்ற ஒரு நிலையில் இவைகளெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. கால வழக்கத்திற்கும் அந்த தேச வழக்கத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் ஏற்ப அதனுடைய வடிவங்கள், பெயர்களெல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறதே தவிர விஷயம் ஒன்றுதான். இந்த முனி எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், தீய சக்திகளை அடக்கி ஒடுக்குவதற்காக, அதர்மத்தில் பிரவேசிக்கின்ற நபர்களை கட்டுப்படுத்தி தக்க காலத்திலே அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக இந்த முனிகணங்கள் நம் நாட்டிலே அன்றும் இன்றும் இருக்கிறது. முடவனை மூர்க்கன் கொன்றால் மூர்க்கனை முனிதான் கொல்லும் என்று பழைய வழக்கு சொல் ஒன்று உண்டு. ஒருவன் உடலால் இயலாமல் இருக்கிறான் என்றால் அவனை விட வலியவன் அந்த முடவனை துன்புறுத்தினால் அந்த மூர்க்கனை தண்டிப்பதற்கு முனி இருக்கிறார். இவ்வுலகில் மடவனை அடித்த கோலும் வலியனையும் அடிக்கும் கண்டாய் என்று அந்த பாடல் வரும். ஒரு அறிவில்லாதவனை அடித்த ஒரு கம்பு வலிமை பெற்றவனையும் அடிக்கும். ஆகவே அதற்கு பேதம் இல்லை. அதனால் சில சில தண்டனைகளை உடனே பார்த்து பைசல் செய்வது என்று இந்த ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு, அதற்கு முந்திய காலங்களில் பஞ்சாயத்து என்று குறுநில மன்னர்களுடைய ஆட்சி காலங்களில் இருந்தது. அவர்கள் இந்த சின்ன சின்ன தவறுகளை உடனடியாக விசாரித்து முடிப்பார்கள். அதுபோல இந்த இறைவனுடைய நிர்வாகம் உடனடியாக முடிப்பதற்கு என்று சில தெய்வங்களையும் தேவதைகளையும் நியமித்திருக்கிறது. அதிலே இந்த முனிகணங்களும் வருகிறது. ஆங்கிலேயர்கள் வில்லேஜ் முன்சிஃப் என்று ஒரு பதவியை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அந்த விஎம் என்று சொன்ன அது அவர்களுக்கு அந்த நீதி பரிபாலன உரிமையும் குறைந்தபட்சம் 3 மாத சிறை தண்டனை வழங்குகிற அதிகாரமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதைப்போல இந்த முனியினுடைய ஆற்றல் மிக அதிகம். மற்ற சாதாரண எல்லா தெய்வங்களுக்கும் ஆற்றல் அதிகம். இந்த முனியினுடைய ஆற்றலும் அதிகம். இந்த முனியை கண்டவர்கள் நம் நாட்டிலே நிறைய இருக்கிறார்கள். இருந்தார்கள். தற்காலங்களிலே சிலர் காணலாம் அல்லது பலர் கண்டிருக்கலாம். இதை சந்தர்ப்பவசத்தால் பார்த்து பயந்தவர்கள், அதிர்ச்சி அடைந்தவர்கள் நிறைய. ஒரு பகுதியில் சடாமணி கோயில் என்று ஒரு கோயில் இருக்கிறது. அதை ஒட்டி மனிதர்களுடைய வசிப்பிடமெல்லாம் உண்டு. அங்கு கடையில் ஏதோ ஒரு வேலை பார்க்கின்ற ஒரு நபர் நள்ளிரவு வேலை முடித்து அவர் அந்த வழியே வந்து கொண்டிருக்கிறார். இரவு மணி 1 மணி அல்லது 2 மணி. வீடுகளெல்லாம் காலங்கள் சற்று அதிகமான வருடங்களுக்கு முன்பு நடந்தது. எந்த மனித நடமாட்டமும் இல்லை. அந்த சடாமுனி கோயில் என்பது ஒரு பீடம்தான். இந்த பீடத்தைத்தான் அந்த சடாமுனி என்று வைத்திருக்கிறார்கள். அந்த பீடத்தின் கல்லிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு மனிதன் சுருட்டு பிடித்தபடி இருந்திருக்கிறார்.
இந்த ஆள் இதை பார்த்தவுடன் இவருக்கு ஏற்கனவே தெரியும் அந்த பகுதி, அந்த தெருவை சேர்ந்தவர் தான் இவர். ஆனால் இப்படி ஒரு காட்சியை அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை. பார்த்தவுடன் அப்படியே வியர்த்து விறுவிறுத்து பயந்து வீட்டிலே வந்து விழுந்தவர் பல நாட்கள் அந்த காய்ச்சல் அவருக்கு தீரவில்லை. அதன் பிறகு பல வைத்தியங்கள் எல்லாம் செய்து அந்த முனீஸ்வரனுக்கு பல வேண்டுதல்களை எல்லாம் வைத்து எப்படியோ அவர் மீண்டு வந்தார். இப்படி அசந்தர்ப்பமாக அந்த முனியை காண வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு வந்துவிடும். அப்போது அந்த முனியினுடைய அந்த தரிசனமே இவர்களை அச்சப்படுத்தி கிலியை ஏற்படுத்துகிற விதமாக, உடலிலே பல மாற்றங்களை ஏற்படுத்துகிற விதமாக இருக்கிறது. ஏன் இப்படி நிகழ்கிறது? உலகத்தை காப்பதற்குத்தான் என்றால், ஒரு அதிகமான மின் அழுத்தம் செல்கிற ஒரு மின்சார வயருக்கு கீழே சென்றால் அதில் இண்டக்ஷன் என்று ஒன்று உண்டு. அது ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு அந்த மின் ஆற்றல் பாய்ந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு உயர் அழுத்த மின் கோபுரத்தின் கீழே இருந்து ஒரு மொபைல் ஃபோனை பயன்படுத்தினால் அந்த மொபைல் ஃபோன் தீப்பிடிப்பதற்கோ வெடிப்பதற்கோ கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அந்த பகுதிகளிலே கட்டடங்கள் கட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். சாதாரண வீட்டிற்கு வருகிற 230 வோல்ட்டு அந்த மின்சார வயரில் அந்த அளவு பாதிப்பு இருக்காது. அந்த உயர் அழுத்த மின் கோபுரங்களுக்கு கீழே பல அடி தொலைவு அந்த அந்த இண்டக்ஷன் என்று சொல்கிற அந்த மின் ஓட்டங்கள் இருந்து கொண்டிருக்கும். அது மனிதர்களுக்கு நிச்சயமாக உடலுக்கு நல்லதல்ல. அதற்கு கீழேயே ஒரு மனிதன் இருந்து கொண்டிருந்தால் அவனுடைய உடல் பாதிப்படைவது உறுதி. அதுபோல ஆற்றல் மிகுந்த இந்த தெய்வங்கள் மனிதர்களை தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அது செய்வதில்லை. முனி இருக்கிற இடங்களிலே பலவிதமான சிரமங்கள் எல்லாம் உண்டு. இதை நான் என்னுடைய நூல்களிலே எழுதியிருக்கிறேன். இதை நீண்டகால ஆய்வுகள் இதிலே நான் செய்திருக்கிறேன். பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். முனி பார்வை, முனி ஓட்டம், முனி வாசம் என்றெல்லாம் இதை பிரிப்பார்கள். முனி ஒரே இடத்தில் இருக்கும். ஒரு பீடத்தில் இருந்து கொண்டு அது பல 4 திசைகளுக்கும் போய் வந்து கொண்டிருக்கும். அது இருக்கிற இடத்திலும் அந்த ஆற்றல், மின்னாற்றல் இருந்து கொண்டிருப்பதால் மனிதர்களுடைய அதிர்வலைகளும் அந்த முனீஸ்வரனிடமிருந்து எழுகின்ற அதிர்வலைகள் அழுத்தம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் இவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் பெரும்பாலும் இந்த முனி ஓட்டம், முனி பார்வை உள்ள இடங்களில் வசிக்கிற நபர்களுக்கு தலையில் நோய் வருவதை நன்றாக பார்க்க முடியும். நிறைய இடங்களில் இதை நான் பார்த்திருக்கிறேன். அது வரிசையாக ஒரு பகுதி என்றால் அந்த வீடு முழுவதும் அந்த வரிசையில் 20 வீடு இருந்தால் 20 வீட்டிலும் உள்ள நபர்களுக்கு சித்த சுவாதீனத்தை இழக்கிறார்கள். பைத்திய நோய் அவர்களுக்கு வருகிறது, மனநோய் வருகிறது, அல்லது திருமணத்தை தடை செய்கிறது. அல்லது யாராவது ஒரு நபர் திருமணமே செய்து கொள்ளாமலே இருந்து விடுவார். அல்லது தலையிலே கட்டி போன்ற நோய்கள் ஏற்படும். அல்லது குடும்பம் வறுமையில் அடிபட்டு நொறுங்கி அந்த வீட்டை விட்டு காலி செய்து போவார்கள். இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்றால், இது இவர்களுடைய முன்வினை பயன். அந்த முன்வினை பயனால் அந்த பகுதியிலே இவர்கள் குடியிருக்கிறார்கள். அந்த பகுதியிலே முனியினுடைய பார்வை அல்லது முனியினுடைய ஓட்டம் அல்லது முனியினுடைய இருப்பு, இது 3இல் ஏதேனும் ஒன்றால் அவர்கள் துன்பப்பட வேண்டும் என்ற காலம் வரும்போது இவைகள் நிகழ்கிறது. ஆனால் இதிலும் சில விதிவிலக்குகள் நுட்பமாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த முனியால் தாக்கப்பட்ட வீடுகள், சில ஆண்டுகளில் அந்த பகுதியில் இருப்பவர்கள் எதிர்பாராத செல்வத்தை அடைகிறார்கள். இதையும் நான் பார்த்திருக்கிறேன். நலிந்து நொறுங்கி கிடந்ததையும் பார்த்திருக்கிறேன். அதே நபர்கள் குறுகிய காலத்திலே ஒரு 20, 30 ஆண்டுகளுக்குள் அபரிமிதமான ஒரு 10 வீடு என்றால் 10 வீடும் அபரிமிதமான செல்வ வளர்ச்சி. ஆனால் வேறு ஒரு பகுதி பாதிக்கப்படுகிறது. ஆகவே இந்த தேவதைகள் செல்வது, போவது, வருவது என்பதெல்லாம் உண்மை.
அது இரவிலே தான் நள்ளிரவு 1 மணி 2 மணிக்கு மேல் அந்த தேவதைகள் உலா வருகிற நிகழ்ச்சிகள் அன்றும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த மின்சார வசதிகள் பல இரவும் பகலும் ஒன்று போல் இருக்கிற பெருநகரங்களில் இவற்றை உணர்வது சற்று கடினம். கிராமப்புறங்களிலே இவற்றை இன்றும் உணர்கிறார்கள். எத்தனை மின்சாரம் வந்தாலும் ஊர் அடங்கி போய்விடும். அதிலும் மழை காலம் என்றாலோ, இப்படி சில சாரல் காலங்களில் விரைவாக சின்ன கிராமங்கள் எல்லாம் சீக்கிரமாக வீட்டிலே மனிதர்கள் அடங்கி விடுவார்கள். இன்று இந்த மொபைல் ஃபோன், தொலைக்காட்சி என்று வந்த காரணத்தால் அங்கு விளக்குகள் எரியும். இல்லாவிட்டால் அந்த 10 மணிக்கு மேல் ஆள் நடமாட்டமே இருக்காது. அப்படி நேரங்களிலே இந்த தேவதைகளுடைய போக்குவரத்துக்களை உணர முடியும். கேரளத்திலே திருவாங்கூர் சமஸ்தானத்திலே ஒரு அரசர் ஆட்சி செய்து கொண்டிருந்தபோது, கோட்டைக்கு வெளியே காவலுக்கு நிற்கிற வீரர்கள். அந்த வீரர்கள் தொடர்ந்து அடிக்கடி அந்த வீரர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். இது எதனால் இறக்கிறார்கள் என்று சில சம்பவங்களுக்கு பிறகு மந்திரி முதலிய அனைவரோடும் அரசர் ஆலோசனை செய்து அதை நன்றாக விசாரிக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில், குறிப்பிட்ட இடத்தில் நிற்கிற காவலர்கள் மட்டும் அந்த மரணத்தை தழுவுகிறார்கள். அதற்கு அந்த புறம், இந்த புறம் இருப்பவர்களுக்கு பாதிப்புகள் வரவில்லை. இதை நீண்டகால ஆய்விலே இவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இது ஒரு குறிப்பிட்ட அந்த பகுதியில் இருக்கிற அந்த வீரர்கள் மட்டும் மடிகிறார்கள் என்று கண்டுபிடித்து, அங்கு கேரளம் பொதுவாக இது மாந்திரீகத்திற்கு அது ஒரு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதும், மாந்திரீக கலைகளை பயன்படுத்துகிறவர்களும் அங்கே அதிகம், அன்றும் இன்றும். அதனால் அந்த ராஜா அந்த மாந்திரீகர்களை, தக்க நபர்களை அழைத்து இந்த விஷயங்களை கலந்து ஆலோசித்தார். ஆலோசித்தபோது, சரி, அதை இன்று இரவு உங்களுக்கு காட்டுகிறேன். அது தேவதைகளுடைய முனி போன்ற பல கணங்களுடைய போக்குவரத்து இடமாக இருக்கும் என்று அவர் கூறிவிட்டார். அது அரசருக்கு அதில் முழுமையான நம்பிக்கை இல்லை. அது எப்படி தேவதைகள் போகிற காரணத்தால் அவன் எப்படி இறந்து விடுவான் என்ற ஐயப்பாடு இருந்ததால், அந்த மாந்திரிக கலை கற்றவர், அரசே, இன்று இரவு உங்களுக்கு அதை நான் காட்டுகிறேன் என்று கூறி, அந்த இடத்திற்கு அரசர், மந்திரி, முக்கியமான பாதுகாவலர்களோடு சென்றார்கள். அது ஒரு மறைவான இடத்தில் இருந்து கொண்டு இந்த வீரர்கள் காவல் காக்கிற இடத்திற்கு மறைவில் இருந்து இவர்கள் அதை கண்காணிக்கிறார்கள். நள்ளிரவு வந்தது. இந்த மாந்திரீகர் அரசனுக்கும் அந்த மந்திரி முக்கியமான நபர்களுக்கு ஒரு மையை கொடுத்து அதை புருவத்தில் தடவி கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். இவர்கள் அதை தடவி கொண்டார்கள். குறிப்பிட்ட அந்த நேரத்தில் ஒரு பல்லக்கு போல ஒரு ஆசனத்தில், ஒரு பல்லக்கு போன்ற ஒரு வடிவத்திலே சிலர் தூக்க நுட்பமாக அதிலே ஒரு உருவம் உட்கார்ந்து கொண்டு ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு செல்லுகிறது. அதை இவர்கள் இந்த மாந்திரிகர் கொடுத்த மையினால் இவர்களால் அதை பார்க்க முடிகிறது. அந்த பல்லக்குக்கு முன்னும் பின்னுமாக சில தேவதை கணங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட அந்த வரிசை, அந்த பகுதிக்கு இந்த பல்லக்கு வரும்போது, அந்த முன்னால் செல்கிற தேவதை அங்கு இருக்கிற அந்த காவலாளியை அடிக்கிறது. அந்த இடத்தில் அவன் கீழே விழுந்து உயிர் விடுகிறான். அதற்கு அடுத்த நிலையில் அதை தாண்டி போகும்போது இன்னொரு காவலாளி, அவனும் உயிரை விடுகிறான். இதை பார்த்த அரசர் மற்றவர்களுக்கு மிகுந்த வியப்பாகிவிட்டது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. இது ஏன் இப்படி என்று அவர் மாந்திரிகரிடம் கேட்டபோது, இது ஒரு தேவதை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுகிறது. அது செல்லுகிற வழியில் யார் இருந்தாலும் அந்த ஆற்றலால்
அது பிடித்து தள்ளுகிற அந்த வேகத்திலே இவன் இறந்து விடுகிறான். அது ஸ்பரிசம் என்று மின்சார சக்தி. அந்த தேவதையினுடைய காவல் அந்த சிறு தெய்வங்கள் தான் இந்த மனிதனை ஸ்பரிசம் தொடுகிறது. அந்த தொடுகிற வேகத்தில் இந்த மின் ஆற்றலால் இவன் இறந்து போகிறான். இதை மின்சாரம் தொட்டால் எப்படி மனிதன் இறக்கிறானோ, அதுபோலதான். மின்சாரம் மனிதனுக்கு காற்றை வழங்குகிறது. ஏசி, ஃப்ரிட்ஜ், மிக்ஸி, கிரைண்டர் என்று பலவிதமான உபயோகங்களுக்கு மின்சாரம் பயன்படுகிறது. அதே மின்சாரம் தான் மனிதனை முறை தவறி கையாண்டால் கொல்லுகிறது. அதுபோல காவலுக்கு இருக்கிற தெய்வங்கள் வேண்டுமென்று யாரையும் கொல்லுவதில்லை. ஆனால் ஏன் இறக்கிறார்கள் என்றால், இது அசந்தர்ப்பமாக நடக்கிற செயல். ஏதோ அவனுக்கு அந்த விதி முடிய வேண்டிய காலமும் இதுவும் ஒன்றாக இணைந்திருக்கும். இந்த இறை நிர்வாகம் என்ற ஒன்றை நான் ஓரளவு தெரிந்து கொண்டிருக்கிற காரணத்தால் நான் இதற்கு விளக்கத்தை கூறுகிறேன். இது கேள்வி பொதுவாக என்னிடம் நிறைய கேட்பார்கள். இன்றல்ல, நான் சாதாரணமாக மக்களோடு உரையாடிக் கொண்டிருந்த காலங்களில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு பல கேள்விகள் இதுபோல தர்க்கவாதங்கள், குதர்க்கவாதங்கள் எல்லாம் கணக்கில்லாமல் நான் சந்தித்தவன். அதனால் எந்த ஒரு குதர்க்கவாதத்திற்கும் பதில் எப்போதும் இருக்கும். இந்த குதர்க்கவாதங்களையும், தர்க்கவாதங்களையும் சந்திக்காமல் வெறும் எல்லோரும் சொன்னது போலவே நானும் நம்பிக்கையோடே சொல்லிக் கொண்டிருந்தால், அது பலவிதமான கேள்விகளை கேட்கும்போது மலைத்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அதனால் இறைவன் எனக்கு இளமை முதல் பல்வேறு முரண்பட்ட கருத்து உடையவர்கள், நாத்திகம் பேசுகிறவர்கள், இப்படி பலதரப்பட்ட மனிதர்களோடு நான் பழகியிருக்கிறேன். அவர்கள் வேண்டுமென்றே கேட்பார்கள், புரியாமலும் கேட்பார்கள். அதனால் அனைத்து கேள்விகளுக்கும் நம்மிடம் விடை இருக்கிறது. இறைவனால் கொடுக்கப்பட்ட விடையை தெரிந்து கூறுகின்றோம். அதுபோல இந்த மின்சாரம் எப்படி தொட்டவனை அந்த தகுந்த உரை இல்லாமல் தொட்டால் கொல்லுகிறதோ, அதுபோல் விதி முடிந்தவன் அங்கே இருப்பான். அந்த விதி முடிந்தவன் அங்கு இருந்த காரணத்தால் அவன் இறக்கிறான். இந்த தேவதைகள் கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்வதல்ல. அதனுடைய அந்த ஆற்றல் தொட்டவுடன் இவன் இறந்து போவான். அதுதான் பேய் அடித்தது, முனி அடித்தது, இப்படியெல்லாம் அது அடிக்க வேண்டும் என்று அடிப்பதில்லை. அது இவனை கடந்து செல்லும்போது அந்த மின்சார ஆற்றலால் இவன் மாண்டு போகிறான். அந்த ஆற்றலை இவனுடைய மனித உடல் தாங்காது. அதன் பிறகு அந்த மாந்திரிகர் கூறினார், அந்த பகுதியில் மட்டும் காவலாளிகளை மாற்றிவிடுங்கள், எவருமே நிற்க வேண்டாம். அதற்கு அந்த புறமும் இந்த புறமும் மட்டும் ஆட்களை நிறுத்திவிட்டு, அந்த தேவதை சென்று வருகிற வழியை நீங்கள் காலியாக விட்டுவிடுங்கள், இனி மரணம் நிகழாது என்று கூறினார். அதன்படி அரசர் செய்தார். அந்த மரணங்கள் தவிர்க்கப்பட்டது. இது அரசர் காலத்தில். அதன் பிறகு சில ஒரு 70, 80 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். ஒருவர் ஒரு மிகப்பெரிய ஒரு 50 ஏக்கர் தோட்டம், துறவுகளை விலைக்கு வாங்கியிருக்கிறார். வாங்கிய நாள் முதல் அவருக்கு அடுத்தடுத்து பொருளாதார அடி, துன்பங்கள். சில காலம் பொறுத்து பார்த்திருக்கிறார். ஜோதிடம் அங்கே இங்கே பல விஷயங்களை எல்லாம் கேட்டு ஒன்றும் பிடிபடவில்லை. அதுவரை சரியாக சென்று கொண்டிருந்த பல தொழில்களிலே கஷ்ட நஷ்டங்கள் ஏராளமாக இருந்திருக்கிறது. அவருக்கு தெரிந்த ஒரு தெய்வீக ஆற்றல் பெற்ற ஒரு நபர் அவரிடம் இதை பற்றி முறையிட்டிருக்கிறார். ஐயா, தொட்டதெல்லாம் நட்டமாகிறது. இதுவரை சரியாக சென்று கொண்டிருந்த அனைத்தும் தடம் புரள்கிறது. என்னவென்றே தெரியவில்லை. ஜோதிடரிடம் கேட்டேன். அவர்களுக்கும் சரியாக அது பிடிபடவில்லை. நான் சரியாகத்தான் என்னுடைய செயல்களை செய்து கொண்டு வருகிறேன். ஆனாலும் இதுபோல் நிகழ்கிறது என்று அவரிடம் இவர் முறையிட்டார். அவர் தன்னுடைய மனசை ஒடுக்கி பார்த்தபோது, சமீபத்தில் ஏதேனும் இடங்கள், நிலபுலங்கள் வாங்கினீரா என்று கேட்டிருக்கிறார். ஆமாய்யா, ஒரு 50 ஏக்கர் இடத்தை வந்தது வாங்கினேன் என்று அவர் கூறியிருக்கிறார். சரி, பார்க்கலாம், அந்த இடத்தை இன்று இரவு பார்ப்போம் என்று அவர் கூறிவிட்டார்.
அதன்படி இவர்கள் நள்ளிரவு நேரத்தில் அங்கு சென்றிருக்கிறார்கள். இவர் ஒரு தெய்வ பலம் வாய்ந்தவர். "சரி அப்பா, பயப்படாமல் இரு. என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன். நீ சப்தம் எதுவுமே போட்டு விடாமல் என் பக்கத்தில் இரு. என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம்" என்று நள்ளிரவிலே அழைத்துச் சென்றார். அழைத்துச் செல்லும்போது இவருடைய அந்த 50 ஏக்கர் தோட்டத்தின் வழியாக ஒரு தேவதை போய் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அருளாற்றல் நிறைந்தவரும் இப்படி ஏதேனும் அங்கே அமானுஷ்யங்கள் இருக்கக்கூடும் என்ற எண்ணத்தில்தான் அவர் அழைத்து சென்றிருக்கிறார். அழைத்து சென்றபோது இந்த தேவதா சக்தி அங்கே இவருடைய இடம் முழுவதும் கடந்து அது போய் வந்து கொண்டிருப்பதை இவர்கள் இருவரும் பார்க்கிறார்கள். உடனே அந்த அருள் பெற்றவர் கூறினார், "எவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்தை நீ விற்கிறாயோ அந்த அளவு உனக்கு நல்லது. இல்லாவிட்டால் அடுத்தடுத்து உயிர் பலிகளை நீ தர வேண்டியிருக்கும். நீ வாங்கிய விலைக்கு குறைவாக வந்தாலும் இதை விற்றுவிடு" என்று அவர் ஆலோசனை கூறினார். அதன்படியே இவர் ஏதோ சாக்கு போக்குகளை சொல்லி அந்த இடத்தை தன்னிடமிருந்து விற்றுவிட்டார். வேறு எவனுக்கு அந்த கெட்ட காலம் வந்ததோ அவன் அதை வாங்கியிருப்பான். இப்படியெல்லாம் பல சம்பவங்கள் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதைப் போலத்தான் இந்த முனியினுடைய ஓட்டம். இந்த முனியினுடைய பார்வை இவனை அழிக்க வேண்டும் என்று இருக்காது. அதனுடைய பார்வை ஆற்றலை அந்த கட்டடங்களை தாங்காது. முனி பார்வைப்பட்ட கட்டடங்கள் மிகப்பெரிய கான்கிரீட் கட்டடமாக இருந்தாலும் சரி, கல் கட்டடமாக இருந்தாலும், அரண்மனையாக இருந்தாலும் அப்படியே விரிசல் விட்டு வெடித்து நிற்கும். எத்தனை முறை பூசினாலும் அத்தனை முறையும் வெடிக்கும். இதை நானே பார்த்திருக்கிறேன். இந்த முனி பார்வை படுகிறது என்றால் அதை எத்தனை முறை அந்த சுவரை பூசினாலும் வெடித்து கொண்டே தான் இருக்கும். கடைசியில் அது சுலபத்தில் அது தீர்வதே இல்லை. இதுபோல இந்த தலையிலே வியாதி வருவது, முனியினுடைய தாக்கத்தால் மனம் அந்த மின்சார ஆற்றலை அந்த உடலால் கிரகிக்க முடியாமல் அந்த ஜாதகமும் இணைந்திருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த ஜாதகமும் இவனுடைய கர்மாவும் இணைந்திருக்கும். அந்த போன்ற இடத்தில் இவன் வசிப்பான். அந்த தேவதைகளால் இவனுக்கு இந்த துன்பம் நேரும். இப்படி அந்த முனி பார்வைப்பட்ட கட்டடங்கள் விரிசல் விடுகிறது. அந்த முனி இருக்கிற இடத்திலே அரச மரம் செழித்து வளர்கிறது. அதையும் நான் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். தெரிந்தவர்களுக்கு அந்த அரச மரத்தை வெட்டி விடுங்கள் என்று கூறியதும் உண்டு. அந்த காலங்களிலே அரச மரம் தனியாக இருந்தால் ஒரு வேம்பை வைத்து விநாயகரை வைத்து விடுவார்கள். காரணம் என்ன என்றால், கணங்களுக்கு தலைவராகி அந்த விநாயகர் எங்கு இருக்கிறாரோ அங்கு எந்த துஷ்ட தேவதைகளும் எந்த தொல்லையும் செய்யாது. அரசு மட்டும் இருந்தால் அந்த அரச மரத்திலே முனி குடியிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஒற்றை அரசு இருப்பதை பெரும்பாலும் மனிதர்கள் ஒரு வேம்பை இணைத்து விநாயகரை வைத்து விடுவதை அன்றும் இன்றும் காணலாம். அதனால் யானையை வளர்க்கிற ஒரு முறையும் அரண்மனை போன்ற இடங்களில் இருந்தது. கோயில்களிலும் யானையை வளர்க்கிற முறை இருந்தது. விழாக்காலங்களில் யானை என்பது விநாயகப் பெருமானுடைய ஒரு அம்சம் என்ற காரணத்தால் அந்த யானை இருக்கும் இடத்திலே இது போன்ற கணங்களுடைய ஆற்றலை அந்த யானை சமன்படுத்தி விடுகிறது. ஒரு விநாயகரை சிலை வடிவாக வைத்து அங்கே வணங்குகின்ற போது இந்த ஆற்றலை தடுக்கிறது. அளப்பரிய மின்சாரத்தை ஒரு சிறிய கட்டை அல்லது ஒரு ரப்பர் இன்சுலேஷன் தடுத்து விடுகிறது. இப்படி இதை நீங்கள் பகுத்து பிரித்து பார்த்து கொள்ள வேண்டும். இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், இப்படி முரண்பட்ட விதண்டாவாதங்கள் நிறைய நான் சந்தித்திருக்கிறேன். அதனால்தான் நானே கேள்வியையும் எழுப்பி பதிலையும் கூறுகிறேன். அது என்னய்யா அது இவ்வளவு பெரிய ஆற்றல் உடையது, ஒரு கல்லிலே ஒரு பிள்ளையார் சிலையை வைத்தவுடன் அந்த முனி சக்தி இல்லாமல் போய்விடுமா என்று கேட்டவர்களெல்லாம் உண்டு. அதற்கு நான் கூறிய உதாரணங்கள் பல. அதில் இது ஒன்று. அவர்களுக்கு தெரிந்த பாஷையில் பல விதங்களை கூறுவேன். அதுபோல சற்று விவரம் தெரிந்தவர்களுக்கு இப்படி கூறுவதுண்டு. மனிதனை கொல்லுகிற மின்சாரம்தான். அது ஒரு ரப்பர் வயர் வழியாக செல்லும்போது அதை தொட்டால் அது ஒன்றும் செய்வதில்லை.
அதுபோல் மின்சார வயரை நேரடியாக தொட்டு மண்ணை மிதிக்காமல் இருந்தாலும் அந்த மின்சாரம் இவனை கொல்லாது. மின்சாரத்தை ஒருபுறம் பிடித்துக்கொண்டு மண்ணை எர்த்தை இவன் பிடித்தால் அந்த மின்சாரம் இவன் வழியே பாய்ந்துவிடும். அதுவரை மின்சாரம் இவன் உடம்பு வழியாகவே சென்றாலும் இவனை கொல்லாது. இப்படியெல்லாம் பல நுணுக்கங்கள் இருக்கிறது. அதனால் இந்த விதண்டாவாதம் என்பதெல்லாம் நிறைய இருக்கிறது. அதற்கு பதில்களும் இருக்கிறது. ஆகவே அந்த காலங்களில் இப்படி செய்தார்கள். அந்த முனிக்கு சுருட்டு பிடித்தமானது என்று சுருட்டை வைப்பார்கள். சாராயத்தை வைத்து வணங்குகின்றதும் நான் பார்த்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் இந்த மேல்நாட்டு சரக்குகள் எல்லாம் இல்லாத காரணத்தால் வெற்றிலை பாக்கு, சுருட்டு, சாராயம் இவற்றை வைத்துவிட்டு வந்து விடுவார்கள். அது தேவதைகள் எல்லாம் அந்த மணங்களையும் அவற்றையும் அப்படியே அது கிரகித்துக் கொள்வதை தவிர எடுத்து பயன்படுத்துவது இல்லை. எடுத்து பயன்படுத்துவதும் சுருட்டு பிடிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்க முடியும். அந்த சுருட்டு வாசனைகள் வீசுவதையும் அறிந்து கொள்ள முடியும். இப்படி இந்த தேவதா சக்திகளுடைய நிலை போய்க்கொண்டிருக்கிறது. காலம் கருதி நானே முனீஸ்வரனை நேரிலே சந்தித்த ஒரு அனுபவம் ஒன்று இருக்கிறது. அது முன்பு சிறிதளவு நான் கூறியிருப்பேன். பலர் கேட்டிருக்க முடியாது. என்னுடைய நூல்களில் அதை எழுதிய அனுபவம்தான். அடுத்த தொடரில் அந்த அனுபவத்தை நான் கூறுகிறேன். நன்றி.